Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG squad. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம்ங்க. இந்த இந்தியன் படம் இருக்கும்ல, த ஃபர்ஸ்ட் இந்தியன் படம். எப்படி ஒரு பஸ்ஸுக்கு வந்து போகஸா ஆர்டிஓல சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த மாதிரி 26 பேர் போகஸான சர்டிஃபிகேட்ஸ்னாலையும் ஒரு மோசமான ஆர்டிஓ சிஸ்டம்னாலையும் ஒரு பஸ் பிரீமியம் பஸ்ஸுக்கு சர்டிபிகேட்ஸை கொடுத்து ஒரு கன்வெர்ட் பண்ணப்பட்ட பஸ்ஸில் அவன் ஆயிரக்கணக்கில் ஏகப்பட்ட, அதுவும் இந்த தீபாவளி வெக்கேஷன் முடிஞ்சு வந்தா எவ்வளவு காசு வச்சு விற்பாங்க, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிக்கெட் எல்லாம் வச்சு வித்து 26 பேர் எரிஞ்சு சாம்பலாகி போயிருக்காங்க. நம்ம நாட்டில் ஒரு விஷயம் அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமங்க, தெரிஞ்சோ தெரியாமல நம்ம ஊர்ல இருக்கிறதுல அதிகமா இருக்கிறது மனித உயிரா போயிடுச்சு. 26 பேர் எரிஞ்சு போயிருக்காங்க. என்ன பாவம் பண்ணிட்டாங்க இவங்க? ஒரு தப்பும் பண்ணல. அந்த பஸ்ல ஏறத தவிர அவங்க எந்த தப்பும் வாழ்க்கையில பண்ணதில்ல. குடும்பமா இறந்து போயிருக்காங்க. அப்பா அம்மா 2 குழந்தைங்க அப்படியே சாம்பல். யோசிச்சு பாக்குறதுக்கே ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே பிஃபோர் எஸ்டர்டே நைட் வந்து, அதாவது ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், ஓகேவா, ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், அப்போ இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையில இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 2:30 மணி அளவுல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்துல தான் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம். 26 பேர் எரிஞ்சு சாம்பலாயிருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த பஸ்ஸோட டிரைவர். முக்கியமான காரணம் அந்த பஸ்ஸோட டிரைவர். ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணும்ல. விபத்து நடந்த அடுத்த செகண்ட் குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு 9:30 பக்கத்துல வந்து கிளம்பி இருக்குது. இந்த பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் பஸ். நம்மளுக்கு ஸ்லீப்பர் பஸ் தெரியும், நிறைய இது பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணப்பட்ட ஸ்லீப்பர் பஸ். நீங்க இப்போ தீபாவளி முடிச்சுட்டு நிறைய பேர் சென்னைக்கு வருவீங்க, சென்னையில இருந்து பெங்களூர் போவீங்க, பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் போவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய எம்ஜி ஸ்குவாட் கண்டிப்பா ஸ்லீப்பர் பஸ்ல போயிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் வந்து இல்லீகலான பஸ்ஸஸ், சரியான பெர்மிஷன் அட்டைன் பண்ணாத பஸ்ஸஸா இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு பஸ் தான். ஆக்சுவலா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்லீப்பர் பஸ்ஸா மாத்திருக்காங்க. நார்மல் சீட்டர் பஸ்ஸை ஸ்லீப்பர் பஸ்ஸா மாத்துறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாமே குழம்பி போயிடும். ஒருத்தன் வந்து பஸ்ஸை வந்து உருவாக்குறாங்கன்னா அதுக்கு 1008 சர்டிபிகேஷன் இருக்குது. கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட்டுக்குள்ள விடுறாங்க. ஏன் அந்த அத்தனை சர்டிபிகேஷன் இருக்குன்னா, ஒரு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி வெளியே போகணும், எது வச்சிருக்கலாம், எது வச்சிருக்க கூடாது, என்னென்ன மாதிரி மெட்டீரியல் உள்ள இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து தானே சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவேரி டிராவல்ஸ் இவங்க வந்து ஹைதராபாத்ல வந்து இந்த பஸ்ஸை வாங்கிட்டு கன்வெர்ட் பண்ணி ஸ்லீப்பர் பஸ்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ல வந்து தீபாவளி வெக்கேஷன், இந்த ஹைதராபாத் டு பெங்களூர் ட்ரிப் இருக்கு தெரியுமா, சென்னை டு மதுரை, சென்னை கோயம்புத்தூர், சென்னை பெங்களூர், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, இந்த மாதிரி அது வந்து ஒரு பிரீமியமான ஒரு ரைடு. இந்த வெக்கேஷன் முடிஞ்சிருச்சுன்னா மொத்த ஊரே கிளம்பி போயிடுறாங்க. நீங்க சவுத் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4 ஊர் தான். ஹைதராபாத், கொச்சி, சென்னை, பெங்களூர், எல்லாரும் இங்கே தான் வந்து வேலை பார்க்குறாங்க. 1 கோடி மக்கள் ஒரு ஊர்லயும் இருக்காங்க. முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க ஊருக்கு போறப்போ டிக்கெட் எல்லாத்தையும் கண்டமானிக்கு விலை வச்சு விற்கிறது. இந்த பஸ்ஸும் அதை தான் பண்ணியிருக்காங்க. விலை அவ்வளோ வச்சு 41 பேர் பஸ்ல இருக்காங்க, இன்க்ளூடிங் த டிரைவர்ஸ். ஓகேவா, எல்லாருமே ஸ்லீப்பர் கேபின்ஸ். இப்படி இருக்கிறப்போ 9:30 மணிக்கு ஹைதராபாத்தை விட்டு கிளம்பின இந்த பஸ் வந்து ஒரு 12:30க்கு வந்து வாஷ்ரூம் பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் அப்படியே ஆக பெரிய மழை. நம்மளுக்கே தெரியும், இப்போ எல்லா இடத்துலையும் சவுத் இந்தியா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஊரு ஃபுல்லா பேய் மழை. ஓகேவா, ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏர்லி மார்னிங் ஒரு 2:15 AM வந்து ஒரு டோல் பூத்தை வந்து குர்னூல் கிட்ட வந்து தாண்டுது. இது தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த டிரைவர் வந்து சரி நம்ம வந்து ரொம்ப நேரமா அளந்து ஓட்டிட்டோம், இப்போ அழுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்குள்ள he has been driving at the speed of 120 km/h. ஓகேவா, நியாயமா இந்த பஸ்ல போக வேண்டிய ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 to 90 ஆனா நார்மல் டே, அதுவும் பேய் மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ ரொம்ப ஸ்லோவா போகணும். மழை பெய்யறப்போ வந்து விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். இந்த பஸ் வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருக்குது. அழுத்திட்டு 120 கிலோமீட்டர்ல பேய் மலைக்கு நடுவுல குர்னூல் டோலை தாண்டினவுடனே இந்த டிரைவர் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பஸ்ஸுக்குள்ள ஃபேமிலியா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இன்னும் சில நிமிடங்கள் அவங்களோட உயிர் போக போகுது, அவங்க வாழ்க்கை முடிய போகுதுங்கிறது தெரியாம குடும்பமா பஸ்ஸுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. கிளம்பி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா 2:24க்கு 2:15க்கு ரேஷ் டிரைவிங் ஆரம்பிக்குது. 2:24க்கு ஒரு பைக் கிட்ட இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வந்து டேங்கை ஃபில் பண்றான். அவன் வந்து செம்ம போதையில இருக்கான்னு இப்போ சிசிடிவி பார்த்தா தெரியுது. இவன் போதையில இருக்கான்னு நம்ம பார்த்தா தோணுது. இல்ல அவன் உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல, பட் ஹி இஸ் நாட் ஸ்டேபிள். அவங்க வண்டி ஓட்டி இருக்க கூடாது, பட் வண்டி ஓட்டுறவன் பார்த்தீங்கன்னா தள்ளாடிட்டு ஒரு மாதிரி வண்டி வந்து லைட்டா இழுகிற மாதிரி போய் தான் அந்த பெட்ரோல் பங்க் ஃபுட்டேஜ் இருக்குது. ஒரு பையன் வந்து பெட்ரோல் ஃபில் பண்றான், டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்றான். எப்போ நைட்டு 2:24க்கு அந்த மலைக்கு நடுவில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்றான். இந்த பையன் வந்து அந்த பெட்ரோல் பங்கை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே தள்ளாடிட்டு தான் போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த பையன் வந்து பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு 2:24க்கு பங்கை விட்டு வெளியே போயிட்டான். இந்த டிரைவர் வந்து ரேஷா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. 2:30 AM அந்த பேய் மலைக்கு நடுவில்
இந்த பஸ் வந்து இந்த பையனும் போதையில இருக்காங்கிறது தான் இப்போ மோஸ்டா அந்த கன்க்ளூஷனுக்கு தான் எல்லாரும் வராங்க. ஸோ அந்த பையன் வந்து ஆல்ரெடி போதையில தான் அந்த பெட்ரோல் பங்க் சிசிடிவி பாக்குறப்பமே அவன் தள்ளாடிட்டு இருக்கான்னு தெரியுது. இந்த போதையில இருக்கிற பையனும் இந்த ரேஷான டிரைவிங் பஸ்ஸும் மோதுறவன அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பைக் வந்து பஸ் கடியில போய் மாட்டிடுது. எவ்வளவு ஸ்பீடா இந்த பஸ் வந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த 10-20 மீட்டர்ஸ் இல்ல 200 to 300 மீட்டர்ஸ்க்கு வந்து that is 0.3 of a kilometer கரெக்டா 30% of a kilometer தூரத்துக்கு வந்து இந்த பஸ் வந்து இந்த பைக்கை வந்து பைக் வந்து பஸ் கடியில போய் மாட்டிக்கிச்சு. இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர்ஸ்க்கு தர பைக்கை வந்து இழுத்துட்டு வந்திருக்குது. அவ்வளோ பெரிய பேய் மலைக்கு நடுவில் இந்த பஸ்ஸும் இந்த பைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, இப்படி ஒராசிட்டு போறதுல வந்து ஸ்பார்க் உருவாகி இருக்குது. அந்த ஸ்பார்க் வந்து இமீடியட்டா அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க்ல வந்து பட ஆரம்பிச்சிருக்குது. தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸை இமீடியட்டா அங்கேயே நிறுத்திட்டு டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இதுதான் மிகப்பெரிய தப்பு. அந்த பஸ் டிரைவர் கேபினுக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் நடுவில் டோர் இருக்கும்ல, அதை கூட அந்த ஆளு திறந்து விடல. நிறுத்தின உடனே தப்பிச்சு ஓடிட்டாரு. நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, தீ பிடிச்சிருச்சுன்னு ஓடிட்டாரு. தீ கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த பஸ்ஸை சார்ந்தவங்களே வந்து இன்னும் 2 பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அதுல ஒரு பையன் வந்து என்னடா ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சு அவனும் உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு பார்த்த உடனே தீ எரியுதுன்னு தெரிஞ்சவனா அவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்பர் ஒரு பையன். அந்த சின்ன பையன், இந்த ஆள் ஓடினவரை 40 வயசுக்கு மேல, அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த சின்ன பையன் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி எல்லாம் உடைச்சு ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா எமர்ஜென்சி எக்ஸிட் கிடையாது. தான் பெரிய பெரிய தப்பு. ஏன்னா மாடிஃபைடு பஸ், ஆக்சுவல் ஸ்லீப்பர் பஸ் கிடையாது. ஆக்சுவல் ஸ்லீப்பர் பஸ்ல இருக்க வேண்டிய இடத்துல அந்த இது கிடையாது. ஏசி பஸ்ங்கிறதுனால எந்த விண்டோவையும் ஓபன் பண்ண முடியாது, பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கிளாஸை வச்சிருக்காங்க. அண்ட் ஏசி பஸ்ங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ராவா 1000 ரூபாய் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயுமே கர்டைன், இதெல்லாம் பெர்மிஷனே கிடையாது. இல்லாத கர்டைன், தலவாணி, அப்புறம் ஃபோம், அதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த லக்ஸூரியஸா காமிக்கிறது எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இந்த பையன் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தலான்னு பார்த்து கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கண்ணாடியை உடைக்க முடியல, ஓரளவுக்கு மேல கையை வச்சு உடைக்க முடியல. ஏன்னா எல்லாம் யோசிச்சு பாருங்க, நைட்டு 3 மணிக்கு யாருங்க முழிச்சிருப்பாங்க? 2:30 மணிக்கு. சோ அரைகுறையா எந்திரிக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு ஒரு செகண்ட் தீ எரிஞ்சிட்டு இருக்குது, பஸ் எரிஞ்சிட்டு இருக்குது. சோ கிட்ட இருக்கிற லேப்டாப்பை வச்சு சில பேர் கண்ணாடியை உடைக்கிறாங்க, போனை வச்சு கண்ணாடி உடைக்கிறாங்க, கையில இருக்கிற எதையாவது வச்சு கண்ணாடி உடைக்கலாம்னு சொல்லிட்டு கீழ் ரோல இருக்கிறவங்க. சோ உங்களுக்கு ஸ்லீப்பர் பஸ் தெரியும், 2 லேயரா இருக்கும். மேல இருக்கிறவங்க நிறைய பேரை காப்பாற்றவே முடியல. பட் அதுலேயே கீழ் ரோல இருக்கிறவங்க, லோவர் பர்த்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கண்ணாடியை உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ஸை விட்டு வெளியே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குதிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே டம் டம் டம்னு குண்டு வெடிக்கிற மாதிரி சவுண்டு. என்ன மேட்டர் தெரியுமா? இந்த பஸ்ஸோட லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல கீழே இருக்கும் கரெக்டா, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய லக்ஸுரி பஸ்ல எல்லாம் கீழே வந்து லோட் பண்ணுவாங்க. அந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல 234 போன்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது. அந்த 234 ஸ்மார்ட் போன்ஸோட விலை வந்து கிட்டத்தட்ட 500 crore. ஓகேவா? இது வந்து ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பிசினஸ்மேன் வந்து பெங்களூருக்கு அனுப்பிச்சு வச்ச ஒரு பேக் ஆஃப் போன்ஸ். ஓகேவா? இந்த போன் எல்லாம் தீல பேட்டரி வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. உங்க கையில நேரம் வச்சிட்டு இருக்கீங்களே இதே போன் பேட்டரிஸ் வந்து டப் டப்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இது வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணுது. 234 பேட்டரிஸ் வந்து ஒரே நேரத்துல வெடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அரை கோடி ரூபாய்க்கான போன் வந்து பேட்டரி வந்து டம் டம் டம்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் தீ கொழுந்து விட்டு அடிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பேய் மலைக்கு நடுவுல நடந்துட்டு இருக்குது. அந்த மழை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த தீ ஸ்ப்ரெட் ஆகுறது கொஞ்சம் நேரமா இருக்குங்கிறாங்க. ஒரு 7 to 15 மினிட்ஸ் ஆகுனதுக்கான ரீசன் வந்து அந்த இந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எறிகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவானது காரணம் அந்த மழைன்னு கூட சொல்லலாம். பட் அதுக்குள்ள இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சது இன்னும் ஃபயர் ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு நொடி பொழுதுல பாத்தீங்கன்னா 25 பேர் பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்க, அந்த ஒரு பையன் வெளியில பைக் ஓட்டிட்டு இருந்த பையன், 26 பேர் இறந்து போறாங்க. அந்த ஒரு பையன் விபத்துல இறந்து போறான். மீதி 25 பேரும் எரிஞ்சு தப்பிச்சு வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டு சாம்பலாகி இருக்காங்க. அஸ்தியை கரைப்பாங்க. உயிரோட இருக்கிறப்பமே எரிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த கஷ்டமா இருக்குங்க. கொஞ்சம் வரலாற்றெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் உயிரோட இருப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே வலி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு. குழந்தைங்க இறந்து போயிருக்குங்க. அப்பா அம்மா 2 குழந்தைங்க, எந்த தப்பும் பண்ணாதவங்க. எதனால இப்படி இறந்து போகணும்? எதனால தெரியுமா? இந்த பஸ்ஸுக்காரன் வந்து ஒழுங்கா பெர்மிட் இல்லாம கன்வெர்ட் பண்ணியிருக்கான். கன்வெர்ட் பண்ணவன் வந்து இத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கான். மூடி வச்சவனுக்கு எப்படி ரோட்ல ஓட்ட முடியுது? பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. பெர்மிஷன் கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்க தோணுது. எப்படி ஆர்டிஓவோட எந்த பெர்மிஷன் இல்லாம இந்த பஸ் தைரியமா இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போக முடியும்? பஸ் டிரைவர் வந்து ஃபேக்கான லைசன்ஸை வச்சிருக்கான். அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகேவா? அவங்க ரூல்ஸ் படி. ஏன்னா அப்போ ரோட்ல இருக்கிற சிக்னலு, சிம்பிள், எழுத்து எல்லாம் படிக்க தெரியும்.
ஸோ அங்கே அந்த பையன் 5th வரைக்கும் தான் அந்த ஆள் வந்து 5th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஏமாத்தி தான் இந்த சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்காரு, லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அதை வச்சு ஏமாத்தி தான் இவங்க டிராவல்ஸ் கிட்ட வேலை வாங்கியிருக்காரு. அவர் இப்படி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு விபத்து வேற பண்ணியிருக்காரு. லாரி டிரைவராக இருந்திருக்காரு. அப்போ ஒரு பையன் கூட இருந்த ஒரு பையனே வந்து கிராஷ்ல சாகடிச்சிருக்காரு. இப்போ 2வது ஒரு இன்சிடென்ட். இது 25 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அத்தனை பேர் மாட்டிக்கிட்டவங்க வேற இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கு காரணம் யாரு? குடும்பமா சாம்பலா போனதுக்கு காரணம் யாரு? எல்லாம் படிச்சு பெரிய பெரிய இந்தியா வந்து ஃபியூச்சரே யங்ஸ்டர்ஸ் தான். இந்தியாவோட ஃபியூச்சர் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி, அதுல வேலை பார்க்கக்கூடிய பீப்புள் சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தனோட அலட்சியத்தினால, யாரோ ஒரு நடுவில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர் காசு அடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால, யாரோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வந்து காசு அடிச்சு இன்னும் அதிகமா சம்பாதிக்கலான்னு பெர்மிஷன் இல்லாம கன்வெர்ட் பண்ணதுனால, சம்பந்தமே இல்லாம நடுவில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய 25 பேரு தூக்கத்தோட தூக்கமா இறந்து போயிருக்காங்க, எரிஞ்சு போயிருக்காங்க. இதுல இந்த பையன் வந்து ஒருத்தன் இறந்து போயிருக்கான்ல, அவன் போதையில இருக்காங்கிறது நம்ம அட்லீஸ்ட் சிசிடிவி பாக்குறப்ப ரொம்ப கிளியரா தெரியுது அந்த பையன் போதையில தான் இருக்கான்னு. அவன் பைக் ஆப்ரேட், இவனோட அலட்சியம், இந்த பஸ் டிரைவரோட அலட்சியம், இந்த பஸ்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வர சிஸ்டத்தோட அலட்சியம்னு இத்தனை பேரோட அலட்சியத்தினால இன்னைக்கு 25 பேரை நம்ம பலி கொடுத்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம தாண்டி போயிடுவோம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து மனித எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது. நம்ம தாண்டி போயிடுவோம், மறந்து போயிடுவோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 3 ட்ரெயின் இடிச்சிச்சு, விபத்துல இறந்து போனது 200 மேல எத்தனையோ பேர் 100 இறந்து போனாங்க. இப்போ பஸ்ல நடுவில் ஃபிளைட் ஒன்று, ஏர் இந்தியா குஜராத்ல. என்னங்க இது? ஒரு மனுஷன் நிம்மதியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மாடர்ன் டெக்னாலஜி கண்டுபிடிச்சா, அந்த டெக்னாலஜியை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம காசு அடிக்கிற ஒரு கேப்ல இத்தனை பேர் இறந்து போயிட்டு இருந்தா என்ன பண்ண? இது எங்கேயோ நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சு போயிட்டேன். நான் முதல்ல பார்த்தோன்னு ஓகே ஹைதராபாத்ல நடந்திருக்கான்னு தான் யோசிச்சேன். பட் ஒரு டிஎம்ல ஒருத்தங்க நம்ம எம்ஜி ஸ்குவாட் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ தமிழ்நாட்டிலையும் நிறைய பஸ்ஸஸ் வந்து பெர்மிட் இல்லாம, ஒழுங்கான பெர்மிஷன் இல்லாம, ஒழுங்கா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம், கன்வெர்ட் பண்றது நம்ம ஊர்லயும் நடக்குது, ஒழுங்கா பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இதை சொல்லுங்க, யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவங்க திருந்தட்டும். மேபி இதை பார்த்துட்டு இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகட்டும். நம்ம ஊர்ல இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டும். தமிழ்நாடுன்னு மட்டும் இல்ல, கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திரா, தெலுங்கானா, இந்தியா ஃபுல்லா இந்த தவறு எங்க நடந்தாலும் நம்ம தவிர்க்கணுமே. இன்னும் மறுபடியும் இப்படி ஒவ்வொரு டைமும் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம தலையில அடிச்சுக்கணுமா? இதை பத்தி பேசுங்கன்னு சொன்னதான் எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு. உங்ககிட்டயும் சொல்றேன், அங்க இறந்தாங்க ஹைதராபாத்காரங்க, தெலுங்கு அப்படின்லாம் தள்ளி வைக்க முடியாது. உயிர் நம்ம நாட்டு மக்கள், நம்ம பக்கத்து ஸ்டேட்டு. இட்ஸ் அப்சல்யூட்லி ஹார்ட் பிரேக்கிங். அலட்சியத்தினால இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் ஃபார் அவர் கண்ட்ரி, நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் ஸ்டேட். இந்தியாவில் எங்கே போனாலும் அலட்சியம், லஞ்சம், இப்படி ஃபேக் சர்டிஃபிகேட்டு, அவன் காசு அடிக்கிறது, என்ன சிஸ்டம்ங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை நான் உங்ககிட்ட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம ஊர்ல இந்த மாதிரி தவறுகள் வேற யாராவது பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் கம்ஃபர்ட் கொடுக்குது எல்லாமே சரி, பட் அதுக்கு சரியான எக்ஸிட் இருக்கா? அதில் கண்ணாடியை உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தியல் கூட இல்லாத பஸ்ஸுங்க அது. என்னங்க பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் இருந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம்னா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க காப்பாற்றிருக்கப்பட்டிருக்கலாம். அத்தனை பேரையுமே கூட காப்பாற்றிருக்கலாம். ஒழுங்கான ஸ்லீப்பர் பஸ்ஸாக இருக்குது, பெர்மிட்டோட இருக்கிற ஸ்லீப்பர் பஸ், ப்ராப்பராக கவர்மெண்ட் அங்கீகரிச்ச ஸ்லீப்பர் பஸ்னா அதுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்குது, ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் எங்கே இருக்குது, எங்கே கண்ணாடியை உடைக்கிறதுக்கு சுத்தியல் இருக்கும், முன்னாடி ஒரு அலாம் பட்டன் வரைக்கும் இருக்கும். டிரைவர் உடனே ஒரு பட்டன் அமைச்சா மொத்தம் எல்லாத்தையும் எழுப்பி விடு உடனே. எல்லா சிஸ்டமும் ப்ராப்பராக வச்சு நம்ம ஊரில் சிஸ்டம் இல்லாமலாம் இல்லை இருக்குது, ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. தயவு செஞ்சு இதை பேசுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் திஸ் வீடியோ. எப்போவுமே சொல்கிறது தான், பட் இந்த தடவை சொல்கிறதுக்கான காரணம், மறுபடியும் இந்த மாதிரி எதுனாலனாலும் இறந்து போகலாம், அலட்சியத்தினால சத்தியமாக இறந்து போகக்கூடாது. ஷேர் மேக்ஸிமம். இந்த வீடியோ முடிகிறப்போ இறந்து போன 26 உயிர்களுக்கும், அந்த பையனும் போதையில் போய் வண்டியை விட்டுருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நைட்டு 2:30 மணிக்கு சரக்கடிச்சிட்டு பைக்கை ஓட்டலாங்கிறதுக்கான தைரியம் அவனுக்கு எங்கேருந்து இந்த சொசைட்டிக்குள்ளே வந்துச்சு? எப்படி அது வந்து ஓகேன்னு அவன் நினைக்கிறான்? அத்தனை பேரோட அந்த பையனோட உயிர் மேலேயும் கஷ்டமாக தான் இருக்குது. இறந்து போயிட்டானே, எவ்வளோ பெரிய ஒரு ஃபியூச்சர் இருந்திருக்கும். 20 வயசு பையன், சின்ன பையன், 21 வயசு 22 வயசு பையன். அத்தனை பேரோட உயிரும் சாந்தி அடையணும். அதுக்கு நம்ம ஆஃபீஸர்ஸ், நம்ம சிஸ்டமில் இருக்கிறவங்க பெட்டராக வேலை பார்க்கணும். பெட்டராக இல்லை, அவங்க வேலையை அவங்க சரியாக பார்க்கணும். அதுவே போதுமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பத்திரமா போங்க. வெக்கேஷன் முடிஞ்சு நிறைய பேர் சிட்டிஸ்க்கு போவீங்க, மற்ற ஊர்களுக்கு போவீங்க. ஜஸ்ட் டேக் கேர். பாய் அண்ட் தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட். இங்கே வந்து சும்மா இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி உண்மையிலே சில இம்பேக்டை சொசைட்டியில் மேக் பண்ணுறப்போ தான் நைட்டு கொஞ்சமாவது ஏதோ பண்ணுறோன்னு தோணுது. பாய், டேக் கேர்.